ஆர் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இன்று 9/1/2026 அன்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் கோரி ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் வேண்டுமென்றே மத்திய அரசு அது சர்டிஃபிகேட் வழங்கும் அமைப்பு ஏற்கனவே அதனை படத்தை பார்த்து முடித்தும் சர்டிஃபிகேட் வழங்காமல் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களே திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும், தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தனர். இதனால் அதன் புரொடக்ஷன் நிறுவனமான KVN நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் US சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிஃபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த உத்தரவில் சேர்பர்சன் அவர்கள் சென்சார் போர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ணதுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெக்கமெண்டேஷன் தேர் இஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு தி சேர்பர்சன் therefore the set aside the order passed by the chairperson and directed to the issue certificate to the film. therefore அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KVN ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திரளாக இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இந்த உத்தரவை கேட்டு சார் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சட்டப்படி there is no jurisdiction, அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பு அளித்துள்ளனர். இது வேண்டுமென்ற இழுத்தடிக்கணும். விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். இது வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான். ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. இது மறுபடியும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதாக இருக்கும். சார் தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு 12 மணிக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நீதிபதி அவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் இஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன். ரிவ்யூ கமிட்டி திரும்ப பார்க்கறதுக்கு 6ஆம் தேதி ஃபைல் பண்ணது ரிட் பெட்டிஷன் காலையில் மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுறாங்க. மீன் டைம் ஆஃப்டர் மென்ஷனிங் தி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தேர் பாஸ்டு தி ஆர்டர் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லி ஆர்டர் அவங்க சேர்பர்சன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தெர் இஸ் நோ வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை ஆர்டிகல் 226 பயன்படுத்தி அந்த அவங்க ஆர்டரை சட்டசைட் பண்ணிவிட்டு த பெட்டிஷன் இஸ் அலோடு ஃபைல்டு பை தி KVN ப்ரொடக்ஷன். படத்தை திருப்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏற்கனவே ஒரு தடவை பார்த்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டுடைய 5 பேர் உள்ள கமிட்டியில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி 4 பேர் அவங்க பார்த்து சர்டிஃபிகேட் ஓகே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் US சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களே வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எதாவது அப்ஜெக்ஷன் இருக்குனாக்கா அவங்க அப்ஜெக்ஷனாக தான் கொடுக்கணும். அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ளே இருக்கவங்களே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் அளிக்கப்பட்டது. அதையும் வந்து நீதிபதி ஏற்று கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜூரிஷனே கிடையாது. வேண்டுமென்றே இந்த படத்தை வெளியிடத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடைய இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த காட்சியுமே இல்லை சார். அவங்களுக்கு என்னென்னா வேண்டுமென்றே வந்து இப்போ வந்து அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்து என்ன சொன்னாங்கன்னா, சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது. வேண்டுமெனே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதை வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது சார். சென்சார் போர்ட் டீம் அப்பீலுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்கன்னா இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ இதுக்கப்புறம் அடுத்து அது மாதிரி டிசைட் பண்ண முடியாது சார். 11:30 மணிக்கு வந்து 11:30 மணிக்கு ஆர்டர் அப்லோட் ஆகும். அதை படித்து பார்த்துட்டு தான் அவங்க தரப்பு என்னாவோ எல்லா தரப்பும் அதுக்கப்புறம் தான் என்ன படித்து பார்த்து தான் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது அப்பீல் ஃபைல் பண்ணாக்கா அதை எதிர்கொள்ளதுக்கு தயாராக இருக்கிறோம். சட்டப்படி நிர்வாகம் வந்து ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து தயாராக இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில நாளில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தானே போகும். ஏன்னா மேபி ஒரு அப்பீல் அதை படக்குழுவினர் முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் எதுவும் சொல்ல முடியும். எப்போ தெரிய வரும் சார்? 11:30 நேரம் ஆகும். 11:30 மணிக்கு இருக்கு. இதுவாக தெரிய வரும் சொல்றீங்க, அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு போகிறாங்களா இல்லையா எவ்வளோ நேரத்துக்குள்ளே தெரிய வரும்? அது அவங்கள தான் சொல்லணும். அது நாங்கள் எங்களுக்கு தெரியாது. அப்பீல் போகிறாங்களே அவங்க தான் கேட்கணும். இன்னைக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். எப்போ போனாலும் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே அதுக்கு நம்ம நடைமுறையே தொடருவாங்க. ப்ரொடக்ஷன் தரப்பில் பண்ணுவோம். அது ப்ரொடக்ஷன் தரப்பு இல்லை. அது ஆர்டர் காப்பி வந்து நாங்கள் பார்த்து சொல்கிறோம். ஆர்டர் காப்பியில் என்ன டீட்டெயிலும் தெரியும். வணக்கம். ஓகே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.